அதாவது டிவிகே காரங்களை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்க டிவிகே விர்ச்சுவல்ஸ் வாரியரை வச்சுக்கிட்டு ஆன்லைன்ல பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்க நம்ம அட்வொகேட் நெல்சன் அண்ணன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜா பரன் அண்ணன் இருக்காரு, அவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. அதாவது டிவிகே காரங்களுக்கு என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல எவன் பிரபலமா இருக்கானோ அவனெல்லாம் டிவி கட்சிக்காரனா இருக்கணும் அப்படிங்கிறது அணில் குஞ்சுகளோட ஒரு ஆசை, அணிலோட ஆசை. ஓகே, அப்படி இருக்கும்போது ராஜாபரன் அண்ணன் ஒரு மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது அவருக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஒவ்வொரு வீடியோவும். அப்போ வந்து அவர் எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு யாரோ தூண்டி விட்டது பேர்ல இந்த அட்வொகேட் நெல்சன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, நான் சொல்றத விட நீங்களே பாருங்க. இன்னொருத்தர் இருக்கான் வளர்ந்த தற்குடி, நான் மாவு ஒன்று விற்கிறாப்ல, ஜிஎஸ்டி கிடையாது, எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் இல்லாம இந்த மாவு விட்டாப்ல. யானை கவலம் மருந்தை வந்து சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும், உடம்பு சக்தியா இருக்கும், உடம்பு வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவரே சொல்லியிருக்காரு, இது யானையோட சக்தியெல்லாம் தராது, உடம்பு ரொம்ப ஆக்டிவா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எப்பயுமே நல்ல ஸ்பிரிட் இதா இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் அந்த மருந்தை விற்கிறாரு. அது வந்து எஃப்எஸ்ஐ சர்டிபிகேட் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு இருந்து அப்ரூவான சர்டிபிகேட் இருக்கு. ஆனா அதை வந்து இந்த தற்கூரி வந்து தரதுல வந்து இப்ப வளர்ந்தது நாம் தமிழர் கட்சி வச்சுதான் இவன் வந்து கொஞ்சம் பெருசா ஆனா. அதுக்கப்புறம் இப்போ வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு டிவிகே கட்சி. ஓகே, அடுத்த வருஷம் வேற கட்சி வரும், அடுத்த 5 வருஷம் கழிச்சு அந்த கட்சியில உள்ள ரசிகர்களை பிடிச்சி இவன் இன்னும் கொஞ்சம் மேல வந்துருவான். அப்படிப்பட்ட பச்சோந்தி தான் இந்த பச்சோந்தி. ஓகே, அவன் வந்து தன்னோட ப்ராடக்டை வந்து சதிக்கணும், விருதான் இந்த தலைக்கு வந்து ஒருத்த வளர்றது வந்து உனக்கு பிடிக்கல போல. கன்னியாகுமரி மாவட்டத்துல நம்ம மட்டும் தான் அந்த ஏரியால ஃபேமஸா இருக்கணும், வேற யாரும் ஃபேமஸா இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. கடைசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போய் இந்த ராஜபரன் இந்த வீட்டிலேயே போயிட்டு, என்னடா தம்பி உனக்கு பிரச்சனை, எதுக்கு என் பிசினஸ் வந்து இப்பெல்லாம் நீ அசிங்கப்படுத்துற, அவமானப்படுத்துற, கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் இருக்கு அப்படின்னு போய் மரியாதையும் பேசிக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப உங்களுக்கு தெரியும்ல, ஒருத்தன் வந்து மேல கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றான். அப்படி கஷ்டப்பட்டு வரும்போது அதை வந்து ஒருத்தர் என்ன சொல்ல, ஒரு அவதூறு பரப்பி ஒரு கேவலமா அந்த பிசினஸே உடைக்கிற அளவுக்கு பேசி அவரு நம்பி இருக்கிறது அந்த பிசினஸ் நம்பி தான் அவர் வந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய கஷ்டம் பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த வழியோட அருமை தெரியும். ஓகே, அந்த பிசினஸ் போற மாதிரி பேசி கேவலப்படுத்தி அவர் பிசினஸ் டல் ஆக்குறது, அப்படி வீடியோ பண்ணா அது ஒரு 1,00,000 பேர் அந்த டிவிக்கு மூதேவி அணில் குஞ்சுவை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகே, பார்த்தோம் இல்லாம அவன் வந்து ரீஷேர் பண்றது இருக்கிற நாம் தமிழ் கட்சிக்காரங்களை போற ஒருத்தனுக்கா அனுப்பி விட்டு செருப்படி வாங்குறது, அந்த மாதிரி வேலை அணில் குஞ்சுவை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அதனாலதான் நடந்திருக்கு. இதுல வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் வந்து ராஜாபரன் டயர்டாகி உட்காந்துருக்காரு. உடனே இந்த நெல்சன் நாய் வந்து என்கிட்ட அடி வாங்கி உட்காந்துருக்குன்னு போட்டிருக்காரு. அவர் குத்துனா நெல்சன் வேண்டாம் சொல்றதுக்கு இல்ல, அவதூறை வந்து நம்ம எடுக்கிற ஆளுங்க நம்ம கிடையாது.